திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 73 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் முக்கியமான பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கு. இதில் ஓரளவு தான் எங்களுக்கு திருப்தி இருக்குது, முழுமையான திருப்தி இன்னும் வரல அப்படிங்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் முழுவதுமாக திருப்தி அடையல அப்படின்றதுக்கு காரணம் நடைபெற்று கொண்டிருக்கிற பாசிச பாஜக ஆட்சி. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல முதல்ல என்ன நினைச்சாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டோட்டலா தடையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், ஒரு செய்தி முதல்ல பரப்பி விட்டாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் தெரிய வந்தது, இதுல மிக குறிப்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நாம என்னத்துக்கு பார்க்கறோம்னா, நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் மற்றும் உள்ள 73 பேர்களுக்கு மேல் இதுல வழக்கு. அந்த வழக்கு தொடர்ந்ததில் இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும்தான் இல்ல, பொதுவானவர்களாக இயக்கங்களும் கட்சிகளும் பண்ணியிருக்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஆக எல்லாரும் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப என்ன அவசரம், இப்ப வக்ஃப் போர்டு சட்டத்தை திருத்தணுன்றதுக்கு எதுக்கு வந்த, இதை யார் கேட்டா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்புகளையும் அந்த சட்டத்தையும் மீறி இஸ்லாமியர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த இந்த வக்ஃப் திருத்த சட்டம் ஆட்சேபகரமான விதிகளுக்கு, அதுல இருக்கிற ஆட்சேபகரமான விதிகளுக்கு தடை போட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அதையும் நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்துதான் நாம மட்டும் இந்த வழக்குகளை போடாம இருந்தா அது கூட வந்திருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, அதாவது வக்ஃபுக்கு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த சொத்தை அது அரசு சொத்தா வக்ஃப் போர்டு சொத்தா என்கின்றதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியர்களுக்கு. யாரு இப்ப அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கான், அதுல நீங்க வேற எங்கேயும் போவேனா, அதெல்லாம் இங்க ஆட்சியர்களே முடிவு செய்வாங்க அப்படின்னு ஒரு விதியை சேர்த்தா பாருங்க அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை, அதை தடை செய்திருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இப்ப ஒரு மாவட்டத்துல ஒரு சாதாரண ஊர்கள் கூட இருக்கலாம் வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்லிட்டு, ஆட்சியர்களுக்குன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய கலெக்டர், டிஆர்ஓ, இன்னும் சில அதிகாரிகள், எல்லா குழுக்களுமே இந்த முடிவை எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தா நாளைக்கு என்ன ஆகும், நாடு முழுக்க மாறுபட்ட கருத்து உடையவர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் இதை மாத்திருவாங்கன்றனால அதை அடிச்சான். அடுத்து ஒண்ணு சொன்னா பாருங்க, அதாவது வக்ஃப் ஒன்றை உருவாக்கணும்னா, ஒரு சொத்தை வக்ஃப் போர்டு சொத்தாக உருவாக்கணும், வக்ஃப் போர்டாக அமைப்பு ஒன்று உருவாக்கணும்னா அந்த அமைப்புகளை உருவாக்க 5 ஆண்டுகள் ஒருத்தர் கண்டிப்பாக இஸ்லாமியரா இருந்திருக்கணுமா, கண்டிப்பாக இஸ்லாத்தை அவர் பின்பற்றி இருக்கணுமா. இது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். இதை தான் ஏற்றுக்கிட்ட அந்த சமயத்துல இருக்காரு, நீண்ட காலமாக இருக்கிற இஸ்லாமியர்களாம் சேர்ந்து ஒரு வக்ஃப் போர்டு இதை உருவாக்கி அதுல சொத்துக்கள் இது பண்றாங்கன்னா அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கான நலன்களை பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யறதெல்லாம் இருக்கு. ஆனா இவன் கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல இந்த இது கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய இது. அதாவது 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களாக இருக்கணும்ன்றது நீ தேவையில்லாதது. இது ஒருத்தர் இஸ்லாத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் செஞ்சுக்கலான்றத அந்த இஸ்லாமிய குழுக்களே அமைப்புகளே ஒப்புக்கொள்ளும் போது நீங்க என்னத்துக்கு உள்ள நுழையிறீங்க? இதுக்கு என்ன அடிப்படை, இது என்ன காரணம், எதுக்காக இந்த சூழ்ச்சி அப்படின்றதெல்லாம் கேள்வி வந்தது. அதுக்கும் ஒரு ஸ்டே, அதுக்கு ஒரு தடை போட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக தாங்க இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து வக்ஃப் போர்டு இதுல அந்த வக்ஃப் போர்டு சொத்து இதுல நிலங்கள் அரசு ஆக்கிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னு விசாரணை முடிவு பண்ணி
அந்த ஆக்கிரமிப்பை அரசு அங்கீகரிக்க சொல்வதற்கு எடுத்துக்கொள்வதற்கான வேலையை பார்த்திருக்கிறான். அதுல சேர்த்திருக்கான் அந்த திருத்தத்துல. இப்ப வக்ஃப் சொத்து ஒண்ணு இருக்குங்க. ஏற்கனவே சொன்னது வந்து அது இதுக்கா அதுக்கான முடிவெடுக்கிறத தடை பண்ணாங்க. இது எப்படின்னு கேட்டா, இது ஆக்கிரமிப்பு, அரசு சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இவர்களாக முடிவெடுத்து அந்த சொத்துக்களை அரசு அங்கீகாரத்தோடு எடுத்துக்கொள்வது என்று ஒரு அரசு உத்தரவுக்காக அமெண்ட்மெண்ட்ல ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்கலாம், ஒரு அதிகாரத்தை கொடுக்கலாம். அந்த அதிகாரத்தையும் தடுத்திருக்கிறார்கள், தடை போட்டிருக்கிறார்கள். அரசு ஆக்கிரமிப்பில் விசாரணை முடிகிற வரைக்கும். அப்படி இருந்ததுன்னா விசாரணை முடியும் வரை அது வக்ஃப் தான் இருக்கும். விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அது எப்படி தீர்ப்பு வருதோ வரட்டும், விசாரணை முடிவு வரட்டும். ஆனா விசாரணை போட்ட உடனே அதை எடுத்துக்குவேன்னு சொல்றத தடுத்தாச்சு. அதுக்கு ஒரு தடையை போட்டாச்சு. இந்த தடைகள் எல்லாம் போட்டதற்கு பிறகுதான் இப்போ இன்னொரு வேலையை பார்த்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய கவுன்சிலுடைய அந்த வக்ஃபோர்டினுடைய மத்திய கவுன்சில், அந்த மத்திய கவுன்சில்ல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து, அதுல வந்து இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கோர்ட்டு 4 பேருக்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு தடையை போட்டு, அது வந்து இவனுங்க விருப்பத்துக்கு உறுப்பினர்களை சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏராளமான ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 7 பேரை இந்துக்களாகவோ வேறு சமயத்தை சேர்ந்தவர்களாகவோ போடுறது வந்து எப்படி ஆகும்? அப்புறம் என்ன அதுல வந்து அவர்களுடைய இது இருக்கும். அதனால கோர்ட் என்ன பண்ணிச்சு, 4 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது மத்திய கவுன்சில்ல. அதே போலதான் மாநில வக்ஃப் கவுன்சில்ல 3 பேருக்கு மேல் பிற சமயத்தவர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இவனுங்க அதையும் வந்து முழுவதுமாக மற்ற சமயத்தவரை இவர்கள பிராமின்ஸ் போடுவான், RSS காரன் அதுலயே போட்டு அதை வேற வேலை பார்க்கறதுக்கான நிலை தடுத்திருக்கு. ஆனால் இதுல என்ன ஒரு இது வருது தெரியுங்களா? இப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து முழுமை திருப்தி அடையாததுக்கு என்ன காரணம்? ஏன் இப்ப 4 பேரு, ஏன் இப்ப இந்த 3 பேரு? அந்த கேள்வியை கேட்கணும். இப்ப இந்து அறநிலையத்துறை இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இந்து அறநிலையத்துறையை வந்து நீதி கட்சி ஆட்சியில முதல் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, கோவில் சொத்துக்களும் கோவில் சம்பந்தப்பட்டவங்களும் ஆலயம் சம்பந்தப்பட்டதும் தனிப்பட்ட நபர்களின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு உயர் வகுப்பாற்ற மாட்டிக்கிட்டு அது வேறு விதமாக இருந்தது. அதுல வந்து எந்த சட்டமும் கிடையாது. உண்டியல் வருவாய் கூட நீங்க பார்க்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய நிலபுலங்கள் மற்றது வருவாயெல்லாம் கேட்க முடியாது இருந்தது. அதை உடைச்சி தூளாக்கியது ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடியன் பார்ட்டியாக இருக்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி 1921-22 கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கும் அந்த அறநிலையத்துறையில பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது பிற சமூகம் மீன்ஸ் பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம அறநிலையத்துறையில இருக்கலாம், உறுப்பினராக இருக்கலாம், போடலாம், வரலான்னு யாரும் இது வரைக்கும் நினைச்சதும் இல்லை, அதை கேட்டதும் இல்லை, யாரும் சொன்னதும். ஆனா ஏன் இஸ்லாமியர்களுடைய அந்த இதுல மட்டும் பிற சமயத்தவர் இருக்கலாம் அப்படின்னு இந்த கோர்ட்டு இந்த இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. அதை கோர்ட்டு முழுவதுமாக தடை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தும். ஆனா இவங்க வந்து அதுல 4 பேர் போட்டுக்கலாம், இல்ல 3 பேர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதே பாதிக்கு 50% தான் அதுல வந்து நம்ம பார்க்க முடிய தவிர தேவையில்லாதது என்று ஆர்குமெண்ட் இருக்கு. இது விசாரணை முடிவில் அது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரிதான் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற செயல் அதிகாரிகள், ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ரேங்க்ல பிற சமயத்தவரை நியமிக்கலாம் என்பதை உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. முஸ்லிம்களைத்தான் நியமிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் தான் அதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை இந்த ஜட்மெண்ட் இடைக்கால தடை உத்தரவுல அதுவும் சேர்ந்து இருக்கின்றத நாம அந்த செயல் அதிகாரிகள் சொல்றீங்கல்ல, அதுல முடிந்தவரை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அதிகாரிகளை நியமிங்க முடிந்தவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது எப்படி வந்து இது பண்றதுன்னா, முஸ்லீம் வந்து செயல் ஆக்டிவ் ஆபீசர்ஸா இருக்கிறவர்களை இஸ்லாமியர்களாக முடிந்தவரை நீங்க வந்து செய்யலாம்னா, ஏதோ இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை இவனுங்களுக்கு பிஜேபி காரர்களுக்கு இந்த பிஜேபி அரசுக்கு எங்களால முடியல அதனால நாங்க செய்ய முடியல அப்படின்னு அவன் சொல்லி ஆகணும். எங்க நாளைக்கு அது ஒரு நீதிமன்றத்துக்கு போனா, அப்படி போனா என்ன உன்னால முடியல அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்.
இது ஒரு வழக்கிற்கு இழுத்து கொண்டு போகின்ற ஒரு வழியாகும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க கோர்ட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற நிலையில அவர்கள் இந்த அளவுக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வாக்பு வந்து அவர் தான் இது பண்ணியிருக்காரு. அவரும் அவரோடு அமர்வு 3 ஜட்ஜஸ் உட்கார்ந்து அமர்வு, இந்த நீதிமன்ற அமர்வு செய்திருக்கிற இந்த இதுல இந்த 20 பேர்ல மத்திய கமிட்டியில வந்து இந்த 20 பேர்ல இப்போ 4 பேர், மாநில இதில் 3 பேர் இருக்கலாங்கிறது அதையும் அவங்க எதிர்க்கிறாங்க, ஏத்துக்கலையே அவங்க. அது முழுக்க முழுக்க அது இருக்கக்கூடாது, அதான் பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. பிரச்சனை எதுக்காக அதை சொல்றாங்கன்னா, பிற சமயத்தவருடைய அமைப்புகள்ல, பிற சமயத்தவருடைய அவர்களுடைய அமைப்புகள் செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியதுல எதுலயாவது மற்றவங்க இருக்காங்களா? ஆனா இஸ்லாத்துக்கு மட்டும் ஏன்? இதான் அவங்க கேள்வி. இல்லை, இப்போ அங்கே வந்து இப்போ அந்த 3 பேர் மாநில இதில் 3 பேர் இருக்க போகிறாங்க, மத்திய இதில் 4 பேர் இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல, வந்து கண்காணிக்க தானே போகிறாங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்கல்ல. இருக்கிறார்கள் என்பதற்காக ஏன் மற்றவங்க வந்து அவங்களாகவே இருந்தா அவங்க வந்து கண்காணிக்க மாட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. நீங்க 3 பேர் 4 பேரை போடு. அப்போ அந்த சொத்துக்கள் விவரங்கள் நேர்மையாக இருந்தால் யாரை போட்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியும் வைக்கிறாங்க. ஒரே கேள்விதான். நீங்கள் பிற சமயம் அப்படின்னும் போது இப்ப இந்த இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த அறநிலைய சொத்துக்கள் மற்றும் உள்ள இதுல அந்த குழுக்கள் கமிட்டிகள்ல எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது பிற சமயத்தவர் இருப்பார்களா? இருக்க மாட்டாங்க. பிற சமயத்தவர்கள் இருந்து அவங்க கண்காணிச்சு அவங்க அதுல இருக்கிற உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இதுல கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன அவசரம், இதுல என்ன அவசியம்? சமயம் என்பது அவரவர்கள் விருப்பப்படி அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட சமயங்களை அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுல எதுக்கு அரசாங்கம் போய் இவ்வளவு வேலை பார்க்கணும்? இதுக்கு முந்திலாம் இருந்த எந்த அரசியலையாவது இந்த வேலைகள் நடந்துதா? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இப்ப 75 ஆண்டு காலமாக 70 வருஷமா இருக்கிற இந்தியாவுல இந்த மாதிரி மற்றவர்களுடைய சமயங்கள்லாம் அவங்கவுங்க இருக்கான். எல்லாரையும் ஒன்னா சேர்த்துதான் அரசாங்கம் பார்க்கணும். ஒரு விதியை செய்து ஒரு நல்லது செய்து திட்டம் தீட்டுது. இதையெல்லாம் விட்டுட்டு வேலை மனுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இப்போ கடைசியாக அவங்க அதானே சொல்கிறாங்க, இந்த சட்ட திருத்தத்தில் வந்து நாங்கள் எப்படி தலையிட முடியும், இது வந்து 95 2013 இது இருக்கே, இப்போ என்ன இப்போ எதுவுமே புதுசாக கொண்டு வரல அப்படிங்கிற அந்த இதை சொல்கிறாங்க. அதாவது என்ன அதை அவங்க சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இன்டீரியம் தான், இந்த இன்டீரியம் ஸ்டே தான் இதுல வந்து கோர்ட் வந்து விவரம் கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்தமான ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கரெக்டா தெரியும். எதுக்காக இதை சொல்றோம்னா, இப்ப அவசரமாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அதிகாரங்கள், உங்களுடைய உரிமைகள், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா சமயத்தவருக்கு இருக்கக்கூடிய அதிகார பிரிவுகள் இருக்கு. அந்த அதிகார பிரிவுகளை மீறி தான், அதை எதிர்த்த மாதிரி தான் இதை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். இப்ப மாநில வக்ஃப் போர்டு வாரியத்துல செயல் அதிகாரியாக நியமிக்கலாம் என்பதை உச்ச நீதிமன்றம் முடிந்தவரை முஸ்லிம்களை நியமிங்கன்னு தான் சொல்றாங்க. முடிந்தவரை முஸ்லிம்களை நியமிங்கன்னு கோர்ட் சொல்லுது. அத நீங்க எங்களால் முடியலன்னு சொல்லித்தான் நீ என்ன பண்ணணும், வேற சமயத்தோர போடணும். அது எப்படி உங்களால முடியல, ஏன் முடியலன்ற கேள்விக்கெல்லாம் அப்ப நீங்க பதில் சொல்லியாகும். இந்த வார்த்தைய இவர்கள் இந்த ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா, முடிந்தவரை செய், முடிந்தவரை இப்படி இரு அப்படின்னாங்கன்னா, நாளைக்கு அந்த முடிந்தவரை என்ற வார்த்தைகள் மூலமாக இஸ்லாமிய அமைப்புகளோ மற்றவர்களோ கூட நீதிமன்றம் போகலாம். எல்லாம் இருக்கு. இதற்குரிய தகுதிகள், அந்த போஸ்டுக்குரிய குவாலிபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இதோ இருக்காங்க, 4 இஸ்லாமியர்களே இருக்காங்க. இந்த குவாலிபிகேஷனோட இருக்கிற இவங்களை விட்டுட்டு எந்த விதமான இதையும் ஃபுல்லப் பண்ணாத ஒரு நபராக இவரை போட்டிருக்கு பாருங்க இந்த அரசாங்கம். இதை எப்படி நாங்க ஏத்துக்கோம்? நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு இது வழிவகுக்கும். ஆக அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய வலிவை நம்ம பார்க்கணும். கோர்ட் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை RSS பிஜேபியினுடைய பல்வேறு அமைப்புகள் மூலமாக தாக்குதல் உண்டு. அதையெல்லாம் மீறி இந்த இடைக்கால தடை இந்த பிரிவுகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இல்லட்னா இதை நியாயமா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக இந்த அமெண்ட்மெண்ட்டையே ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் எல்லாருடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கருத்தை தான் அந்த முன்னுல போட்டிருக்கு. அதை மீறிக்கிட்டு வரும்பொழுது ஜட்ஜஸுக்கே மனசாட்சி ஒரேடியா வந்து நம்ம இது பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து அவங்க சொத்துல போய் ஏன் இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, ஏன் இவங்க வரணும் போகணும், அந்த மாதிரி விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க.
தடை போட்டிருக்காங்க. அதனால இத ஒரேடியாக இந்த இடைக்கால இது நாம ஒண்ணுமில்லாம தள்ளிடவும் முடியாது, தள்ள முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லவும் முடியல அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கள் இந்த முடிந்தவரை என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதால் அந்த விஷயத்தில் கூட இஸ்லாமிய அமைப்புகள் எப்ப வேணாலும் நீதிமன்றம் போய் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றதும் அதுல பார்க்கலாம். அதனால இது ஒன்றும் நம்ம எதிர்பாராதது ஒன்றும் கிடையாது. அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஏமாற்றம். வக்ஃபோர்டு சொத்துக்களை எல்லாம் இவர்கள் ஆட்களை போட்டு அதை மற்ற பிரிவுகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஆக்கிரமிப்புன்னு எடுத்து சாப்பிட்டு வீணாக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தானுங்க. இன்னைக்கு அது நடக்காது. இப்ப போட்டுக்கிற இடைக்கால தடைகளின் மூலமாக அது நடக்காது. இந்த இந்த இடைக்கால தடைகளை உச்ச நீதிமன்ற தடைகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு பேசுறோம் என்பதல்ல. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா, இந்த பாரதிய ஜனதாவினுடைய அரசு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, மற்றைய பிரிவுகளிலும் மற்றைய அரசு நிலைகளிலும் தொடர்ந்து பிற சமயத்தவருக்கு எதிர்ப்புன்றதுல குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு. அதனால்தான் அங்க கூட ஒரு சாமியார்கள்லாம் இப்போ ஒரு விழாக்கள் கொண்டாடி எல்லாம் வரும்போது ஓப்பன் டாக்கப் மேல போட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ராவணனுடைய கொடும்பாவியை நாம எரித்து கொண்டிருப்பது, அதை போல இனிமே நபிகள் நாயகத்தின் கொடும்பாவியை எரிக்கணும்னு பேச உத்தரப்பிரதேசத்துல பெரிய பிரச்சனை வர கலவரம் மாதிரி ஆகி அதுல 4-5 பேர் இறந்து போனாங்க. 2 தரப்பிலும் மோதல் வந்தது. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது மோடியும் அமித்ஷாவும் என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் இதை தடுத்து ஒரு கருத்து ஒரு குரல் சொல்லக்கூடாது? மத சார்பற்ற நீ ஒத்துக்கலாம், மத நல்லிணக்கம் ஒத்துக்கணும்ல. அப்ப மத நல்லிணக்கம் கூட இல்லாத புத்தியோடு இருக்கக்கூடிய இந்த அரசை நாம வன்மையா கண்டிக்கிறோம். அததான் நாமன்னா என்ன, இஸ்லாமியர்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கும் கோபம் வருதுன்னா நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருப்பது மேல கோபம் வரதான் செய்யும். அவர்களை விடவே கூடாது என்பதுல எல்லாம் உறுதியாவாங்க. கருத்துக்களை பார்ப்பதற்கு நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.